வெல்கம் டு ப்ளூ சட்டை. இது நம்முடைய பிக் பாஸ் ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு எபிசோடில் அதே ஸ்கூல் டாஸ்க் கண்டினியூ ஆச்சு. அண்ட் பயங்கரமான அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்க. எவனை பார்த்தாலுமே அவன் பண்ணுறதுக்கு அடுப்பாகுது. ஆனால் அவன் பண்ணுறானா, இல்லை டாஸ்க்காக பண்ணுறானா, அந்த கேரக்டருக்காக பண்ணுறானா, இல்லை எதுவுமே இல்லாமல் சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாருல பிக் பாஸ், அதை கண்டினியூ பண்ணுறானா, இது எதுவுமே புரியலை. நேற்று எபிசோட்லையாச்சும் கிளியராக எல்லாம் பேசி வச்சு ப்ராப்பராக ஒரு பெரிய ஃபைட்டு ஸ்டேஜ் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி ரொம்ப அழகாக கொண்டு போனாங்க. நம்ம கூட உண்மையாகவே அந்த ஆக்ட்ரஸ்ன்ற எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி எபிசோடில் அது கண்டினியூ ஆச்சு. ஆனால் அவன் பண்ணுறானா இல்லை டாஸ்க்காக பண்ணுறானா அப்படின்றது ஜட்ஜ் பண்ண முடியலை. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக அவங்க நம்மளை எங்கேயாவது என்டர்டெயின் பண்ணாங்கன்னா அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகலாமே வெளியே. இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஸ்கூல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கோ ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ ஸ்கோப்பே இல்லை. அப்போ ஏன்டா வீடியோ போட்ட அப்படின்னு கேட்குறீங்கன்னா, எப்போயாச்சும் வீடியோ போடாமல் மிஸ் பண்ணிடுறேன்ல, அதனால் எப்போல்லாம் முடியுதோ வீடியோ போட்டுடுறது. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சீசனே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் டே பர்ஃபார்மன்ஸ் வச்சாங்க. சில்ட்ரன்ஸ் டே உண்மையாகவே அதுக்கு தான் இப்போ தான் புரியுது, அந்த சில்ட்ரன்ஸ் டே வீக்காக தான் ஸ்கூல் டாஸ்க் வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ள ஒருத்தம் பண்ணதுன்னு பார்த்தா சில்ட்ரன் மாதிரியே இல்லை. சரி, ஓகே, அது அவங்க டாஸ்க்கு எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு டீச்சர்ஸ்லாம் வழக்கமாக ஸ்டாஃப் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கல்ல எல்லா ஸ்கூல்லையுமே, அது மாதிரி இங்கேயும் பண்ணாங்க. அதில் மஞ்சரியோட சாங், மஞ்சரி சாங்கும் பாடினாங்க, வர்ஷினியும் சாங் பாடினாங்க. நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்தில் சிரிக்க ஆரம்பித்தாங்க, பட் நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம சிவாவோட பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா சில்ட்ரன்ஸ் டேக்காக ஆக்சுவலாக ரொம்ப இறங்கி ஒரு ப்ராப்பராக ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணி ஒரு விஷயம் பண்ணார். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நம்ம ஆளுங்க, ஏன்னா பிக் பாஸில் சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு விஷயம் பண்ணாலுமே பார்க்குறவங்கலாம் பெரிய ஆளுங்க தானே, கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலுமே கிரிஞ்சுன்றவங்க நம்ம ஆளுங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களும் சரி, டிவியில் பார்க்குறவங்களும் சரி, எல்லாருமே ரசிக்கும்படி உண்மையாகவே ஏதோ டேலண்ட் இருக்குப்பா பரவாயில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ கண்டிப்பாக பாராட்டலாம். அண்டு அதை தவிர்த்து இந்த டாஸ்கில் 3 நாளாகவும் சரி, குறிப்பிட்டு இன்னைக்கு மோஸ்ட்டாக இன்றைக்கி எபிசோட்லேயும் நான் நோட் பண்ணது என்னென்னா, இந்த தீபக் ஆக்டிங் பத்தலை. தீபக் எங்கேயுமே ஒரு ஸ்டூடெண்ட்டுன்ற மாதிரி எனக்கு எங்கேயுமே தோணலை. ஏன்னா உள்ளுக்குள்ளே கண்ணை உருட்டிக்கிட்டு இன்னுமே நான் ஒரு சீனியரு, நான் ஒரு பெரிய ஆங்கரு, சிவகார்த்திகேயன் மாதிரி வர வேண்டியது, பட் இங்கே வந்திருக்கேன் என் தலையெழுத்து, நான் ரொம்ப காண்டாகவும் இருக்கேன், நான் ஸ்டூடெண்ட்டெல்லாம் கிடையாது, எல்லார்ட்டையும் குத்தம் கண்டுபிடிப்பேன், பயங்கரமாக எகிருவேன், குறை சொல்லுவேன், சண்டை போடுவேன் அப்படின்ற மாதிரியே தீபக்காவே இருந்த மாதிரி தோணுச்சு. அது ஏன்னா ஒரு வைஸ் பிரின்சிபல் ஒரு விஷயம் சொல்கிறாரு, மற்றவங்கெல்லாம் அவன் கேரக்டருக்கு உண்டானது ரொம்ப அதிகமாக வெளிப்படையாக பண்ணுறப்போவே தெரியுது அந்த கேரக்டர் தான் பண்ணுது. சத்யாவோ ராணவோ இவங்க பண்ணலை, கேரக்டர் தான் பண்ணுன்றது வெளியே தெரியுது. ஆனால் தீபக் பண்ணுற விஷயங்கள் பார்க்குறப்போ இது கேரக்டர் கிடையாது, இது தீபக் பண்ணுற விஷயங்கள்னு சொல்லிட்டு அந்த திமிரு அப்படியே தெரியுது. அருண்கிட்டலாம் ஒரு சாதாரண பிடி கிளாஸில் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப கெஞ்ச விட்டு ஆர்கியூ பண்ணி ரொம்ப நிறையா பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்டு ஜாக்லின் நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், மாரல் சயின்ஸ் டீச்சர் ஃபன்னும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, அதை கூட நான் ஹைலைட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். கொடுத்த டாஸ்க்கையுமே ரொம்ப கரெக்டாக பண்ணுறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி அந்த மாரல் சயின்ஸு, மாரல் வேல்யூஸ் கற்றுக் கொடுக்குற அந்த ஒரு கடமை, அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ப்ராப்பராக பண்ணாங்க. அதில் சில பேர் பர்சனாக எடுத்துக்கிட்டாங்க, சத்யாந்திரிச்சு வெளியே போனாப்புல திரும்ப வந்தாப்புல, அதெல்லாம் நேற்றே பேசி முடிச்சிட்டோம். தீபக்குமே அதில் ஹர்ட்டாக இருக்காது. அதை என்ன பண்ணியிருக்காரு, அவர் பஞ்சாயத்து தனியாக போச்சு. இந்த அருண் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வாங்க, அருண் ஒரு பக்கம் விபின்றதை மறந்துட்டு பாய்ஸ் டீம் பக்கம் சாஞ்சுதான் நினைக்கிறேன். இந்த மாரல் சயின்ஸ் டீச்சர் பர்சனலாக பேசிட்டாங்க, பர்சனலாக அட்டாக் பண்ணிட்டாங்க, கேப்டன்சி அது கேப்டன்லாம் சொல்லி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, உடனே இதை ஸ்டாஃப்குள்ளேயே ஒரு பிரச்சனையாக ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொண்டு ரொம்ப ஒரு மாதிரி புலம்ப விட்டு, கத்த விட்டு, கதற விட்டு, டார்ச்சர் ஆக்கி, ட்ரிகர் பண்ணி கடைசியில் அந்த தீபக்கே வர வச்சு விசாரித்து பார்த்தா அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. அது சொல்லி காட்டுறதுக்கு முன்னாடியே சாரி கேட்டு காலில் விழுகாத குறை, காலில் விழுந்துட்டே போயிடுச்சு. என்னை கேட்டால் ஒருத்தவங்க என்ன தான் பிக் பாஸ் வீட்டில் டாஸ்க்காக 1000 விஷயம் பண்ணியிருக்கலாம், காலில் விழுக போகிறாங்கன்னா டக்குன்னு அவங்கள தடுத்துருக்கணும். இல்லை அந்த விழுந்தோடனே ஒரு பதற்றத்தில் ஏமா காலெல்லாம் விழுகிறன்ற மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காமிச்சிருக்கணும்.
ஆனால் அது தீபக் என்னமோ வந்து கிட்டத்தட்ட காலில் விழுந்துட்டு போகிறாளே, ஓகே அதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அது ஏதோ விருப்பப்பட்ட மாதிரியும், பேசலான்னா பரவாயில்ல சரி சரி போங்க போங்கன்ற மாதிரியும் ஒரு ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப ஒரு திமிர் பிடிச்ச மாதிரி தான் இருந்தாப்புல. இப்போது ஜாக்லின் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, கொடுத்த டாஸ்க்கு நான் பண்ணேன், அதில் பர்சனல் இன்டென்ஷன் நான் நேற்று சொன்னேன்னா, இந்த டாஸ்கில் இருக்கிற கேரக்டரையும் பயன்படுத்தி அதை விட்டு வெளியே வராமல் அதுக்குள்ளே இருந்துட்டு பர்சனல் கருத்துக்களை எடுத்து வைக்கிறது, தன்னோட ஸ்டாண்டை வந்து வெளியே சொல்கிறது, தன்னோட ஒப்பீனியனை வந்து எடுத்து வைக்கிறது ஒரு விதமான திறமை தான். ராணவே நிறைய இடத்துல அதை பண்ணுறாரு, நிறைய பேர் எல்லாருமே கிட்டத்தட்ட அதை பண்ணுறாங்க. ஸோ ஜாக்லின் பண்ணுறது தப்பே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக பிடிச்சி அதை ஒரு ஹைலைட்டாக எடுத்து வச்சு அதை வந்து பேசி அந்த பொண்ணை அழுக வச்சு ரொம்ப போய் காலில் ஒழுக வச்சு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ தீபக் வந்து அவருக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. அவர் ஜாக்லினே அவங்க வாயால் வந்து அவர் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருந்தாருலாம் சொன்னாலுமே ஒரு மாதிரி டென்ஷன் பார்ட்டின்னு நம்ம பேர் வச்சோம்ல, ஒரு மாதிரி அந்த டென்ஷன் பார்ட்டியாக தான் இருக்காது. எங்கேயுமே எந்த ஆங்கிலையுமே அவர் ஸ்டூடெண்ட்டாகவே பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இந்த அவார்ட்ஸு ஃபங்க்ஷன் வச்சாங்க, இவங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு அவங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு, இந்த அவார்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அதெல்லாம் என்ன ஏது இவங்களுக்கு கொடுத்தது கரெக்டாக இல்லையான்லாம் சொல்கிற அளவுக்கு உண்மையாகவே சத்தியமாக பொறுமை இல்லை. அதில் சுவாரஸ்யமாக அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த ரியா மட்டும் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு கோச்சுக்கிருச்சு. ஸோ ஸ்கூல் டாஸ்க்கு முடிஞ்சிருச்சான்னு சொன்னாங்களான்னு கூட தெரியலையே. நம்ம அந்த அளவுக்கு எபிசோடு பார்த்துருக்கோம். சத்தியமாக வந்து எபிசோடு என்ன சொல்கிறது, நாளைக்கு ஒரு நாள் எல்லா டாஸ்க்கும் இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி அவார்ட்ஸ்லாம் கொடுத்ததை பார்த்தா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதை மட்டும் கோச்சிக்காமல் கீழே கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா முடிஞ்சிருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சந்தோஷப்பட்டு என்ன போகுது, திரும்ப பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு இவங்க போட போகிறாங்க. அப்புறம் வீக்கெண்ட் வந்தால் வந்து ஐயோ அவர் ஒரு பக்கம் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அதையும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா ரொம்ப பர்சனலாக ரீல்ஸ்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி, எவன்லாம் ஓவராக போன சீசன் வாய் பேசினானோ அவனுங்க வாயிலே தூக்கி வைக்கிற மாதிரி இப்போ அவனுங்களே ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பேக் இந்தியன்னா படத்தில் வருது, ஆனால் நான் யாரை சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். திடீர்னு என்ட்ரி கொடுத்தா வேறு லெவலில் இருக்கும்ல. ஆனாலுமே யார் என்ட்ரி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, கண்டஸ்டன்ஸ் கையில் தான் அட்லீஸ்ட் 60% ஷோ இருக்குது, 40% ஹோஸ்ட் கையிலன்னு சொல்லலாம். இந்த 40% இங்கே மொக்கையாக இருக்குது, 60% அதை விட மொக்கையாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறது, விஜய் சேதுபதி மேலே ஒரு பெரிய மரியாதையும் ஒரு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஆக்டர். எப்படி இந்த கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க, கிரிக்கெட்டில் வந்து இந்த ராகுல் டிராவிட் மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுவாங்க அவருக்கு ஹேட்ரஸே இல்லை, எல்லாருக்குமே அவரை பிடிக்கும்னு. அந்த மாதிரி ஒரு மனிதர், ஒரு கேரக்டர் அண்ட் ஒரு ஆக்டர் தான் விஜய் சேதுபதி. அவர் வந்து ஒரு பெரிய லெஜெண்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 2-3 வாரம்ன்ற அதுவே அதிகம், ஃபஸ்ட்டு 1 வாரம் பரவாயில்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்ததே பெரிய விஷயம். ஆனால் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் தெரில, ஒரு ஹேண்டில் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், முக்கியமான விஷயங்கள் எடுத்து பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து யாரோட தப்புன்னு சொல்ல முடியல, அவர்கிட்ட இருந்து அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆறுதலில் நம்ம விஜய் சேதுபதி நினச்சிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸு இப்படி தான், அவங்கள்ட்ட இருந்து இவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆனால் அவங்களே நல்லா ஆடுறவங்க ஒரு 5-6 பேர் இருந்தாலுமே அதையுமே அடக்கி ஆஃப் பண்ணி நீ பாய்ஸ் டீம் நீ கேர்ள்ஸ் டீம்னு ஒரு மாதிரி வாழை சுருட்டி உட்கார வச்சுட்டாங்க. இது நம்ம தலையெழுத்துன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி என் ரிவ்யூ பார்க்குறதும் உங்கள் தலையெழுத்துன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். இந்த தலையெழுத்து உங்களுக்கு பிடிச்சிச்சு, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி ஒன்றுமே இல்லாத எபிசோடு 8 நிமிஷமாக எழுதிட்டோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து திறமை தான். நன்றி, வணக்கம்.